அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கார்பனுடைய 2 காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சிலிக்கனுடைய காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மட்டும் பார்த்துட்டோம். சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு SiCl4 அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வகுப்பில் நம்ம சிலிக்கானுடைய 2 காம்பவுண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா சிலிக்கோன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது சிலிக்கனுடைய ஒரு காம்பவுண்ட். அடுத்து நம்ம சிலிக்கேட்டுகள் பற்றி பார்க்க போகிறோம். சிலிக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு சிலிக்கோன்ஸ்னால் என்ன சார், இந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலிக்கோன் இஸ் ஒன் ஆஃப் த பாலிமர். பாலிமர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே நம்ம 11th கொஞ்சம் பார்த்துருக்கோம். நான் இருந்தாலும் அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். பாலிமர் அப்படின்னா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்குது, எத்திலீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் நான் எழுதுகிறேன். இது எத்திலீன் அப்படின்ற ஒரு மாலிகுல். இந்த எத்திலீன் மாலிகுலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n டைம்ஸ் எடுத்துக்கிறேன். n டைம்ஸ்னால் ஒரு நிறைய மூலக்கூறு, நிறைய மாலிகுல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் இப்படி மட்டும் எழுதிக்காம இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் அப்புறம் ஹீட்டை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ண வைக்கிறேன். அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் வந்து ஒரு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு செயின் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல, உங்களுக்கு புரியுதுக்கா? நான் சிம்பிளாக எழுதுற பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 4 எத்திலீன் மாலிகுல் நான் எடுத்துன்னு வச்சுங்களேன். ஒரு 3 கூட நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே இப்போ பாருங்கள், நான் 4 மாலிகுல்ஸ் வந்து எத்திலீன் நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? இந்த 4 மாலிகுல் எத்திலீன் நான் எடுத்துக்கிட்டு 3 மாலிகுல் எடுத்துருக்கேன். 1 2 3 நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நான் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்து நான் இதை ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ண வைக்கிறேன் வச்சுக்கோங்க. ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே டபுள் பாண்டட் மாலிகுல்ஸாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயின் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. எப்படின்னா அப்படி உங்களுக்கு புரியுது தானே? அப்படி சொல்கிறேன். இந்த பாண்ட் அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பாண்ட் வந்து பக்கத்தில் ஏதாவது மாலிகுல் தான் அங்கே ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே செயின் மாதிரி ஃபார்ம் ஆக போகுது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலிமர்னு சொல்கிறோம். இதுதான் இப்படி சிம்பிளாக எழுதியிருக்காங்க. CH2 பாண்ட் CH2 n டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதியிருக்காங்க. இது எல்லாம் கம்பைன் ஆகிட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய மாலிகுல் தான் பாலிமர்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ பாலிமர்னால் என்ன மீனிங்னா, நிறைய மோனோமர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் தான் பாலிமர்னு சொல்கிறோம். இதுக்கு பேரே வந்து பாலித்தீன். பேக் நம்ம சொல்கிறோம் இல்லை, அந்த பாலித்தீன் பேக் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த ரியாக்ஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆச்சு. இதுதான் நம்ம பாலிமரைசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன மோனோமர், இது வந்து மோனோமர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சேர்ந்து நமக்கு என்ன கிடையாது, ஒரு செயின் காம்பவுண்டை கொடுக்குது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாலிமர்ஸ் வந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அந்த மோனோமர்ஸுடைய அந்த திறமையை விட இதுக்கு ரொம்ப எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராங்னஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து வாட்டர் ரெப்பலண்ட் ஆகட்டும், இது மாதிரி நிறைய எபிலிட்டி வந்து இருக்கிறதுனால இந்த மோனோமரோட பாலிமருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்ல ஒரு நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம படிக்க போகிறோம். எதுக்காக நான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலிக்கான் அப்படின்றதும் ஒரு பாலிமர் தான். அதுவும் குறிப்பாக ஆர்கனோ சிலிக்கான் பாலிமர்ஸ், அதுதான் நம்ம வந்து சிலிக்கான்கள்னு சொல்கிறோம். ஆர்கனோ சிலிக்கான் பாலிமர்ஸ், அதாவது கார்பன் சிலிக்கன் இருக்கிற ஒரு பாலிமர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிலிக்கோன்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் வந்து டெஃபினிஷன். ஆர்கனோ சிலிக்கன் பாலிமர்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து R2SiO. எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரியும் இல்லையா? R2SiO. அதாவது இதுதான் நீங்கள் எழுத போகிற ஃபஸ்ட்டு வரையறை. வாட் இஸ் சிலிக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா,
சிலிகோன்ஸ் ஆர் பாலிசிலாக்சேன்ஸ் ஆர் ஆர்கனோசிலிக்கட்ஸ் பாலிமர்ஸ் வித் ஜென்ரல் எம்பிரிக்கல் ஃபார்முலா R2SiO. இது ஏன் சிலிகோன் அப்படின்னு பேர் வச்சுறாங்க அப்படின்னா இது கீட்டோன் ஸ்ட்ரக்சர், கீட்டோன் R2CO அப்படின்ற ஸ்ட்ரக்சர். எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் R2CO அது SiOன்னு இருக்கு இல்லையா, அதே வந்து இந்த R2 அப்படின்ற கார்பன் நம்ம எடுத்துட்டோம். சின்ஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் கீட்டோன். கீட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கும் R2C டபுள் பாண்ட் சொல்லிட்டு. அதே மாதிரியே இந்த சிலிகான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீட்டோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதை சிலிகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டெஃபினேஷன் நல்லா படிச்சிருங்க. சிலிகான்ஸ் ஆர் பாலிசிலாக்சேன்ஸ் ஆர் ஆர்கனோசிலிகன் பாலிமர்ஸ் வித் ஜென்ரல் எம்பிரிக்கல் ஃபார்முலா R2SiO அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம அடுத்தது போகலாமா? சிலிகான்ஸினுடைய அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சிலிகான்ஸுடைய ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி சிலிகான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அல்கைல் குளோரைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், RCl அப்படின்ற ஒரு அல்கைல் குளோரைடு நம்ம எடுத்துக்கிறோம். அல்கைல் குளோரைடு, இது ஆர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆர்னா வந்து அல்கைல் குரூப்ஸ் இருக்கிறது வந்து மீனிங் சொல்லலாம். இப்போ உதாரணத்தை நான் எழுதுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். இது வந்து பென்சின் ரிங் வந்து அரைல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அல்கைல் தொகுதி ஆர் குரூப்னு சொல்லுவாங்க. மெத்தில், எத்தில், ப்ரொபைல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரி, அது மாதிரி ஒரு அல்கைல் குளோரைடு நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட சிலிக்கான் சேர்த்து ரியாக்ட் பண்ணும்போது அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து R2SiCl2 அப்படின்ற டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன் வந்து கொடுக்குது. இது என்ன பேர் தெரியுமா? டை அல்கைல். ஏன்னா 2 அல்கைல் குரூப் இருக்குது, அதனால் டை அல்கைல். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா 2 குளோரின் இருக்குது, அப்போ டைக்ளோரோ. SIன்றது பார்த்தீங்கன்னா சிலிக்கன், அதை நம்ம எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலேன்ஸ்னு எழுத போகிறோம். அப்போது டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன்ஸ் தான் வந்து R2SiCl2. இது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, முதல்ல வந்து அல்கைல் குளோரைடு சிலிக்கன் கூட காப்பர் அண்ட் 570 கெல்வின் வெப்பநிலையில் ஹீட் பண்ணும்போது, டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன் கிடைக்குது. இதை பிரித்து இப்படி எழுதிருக்காங்க பாருங்கள், அதுதான் இந்த ஸ்டெப்பு. இந்த ரியாக்ஷனை பாருங்கள், அந்த R2SiCl2 பிரித்து எழுதிருக்காங்க. ஏன்னா SIன்றது பார்த்தீங்கன்னா கார்பன் குரூப் இல்லையா? அப்போ கார்பன் குரூப்பில் வந்து எல்லாத்தையுமே வேலன்ஸ் வந்து 4 அப்படின்றது வரும். அப்போ சிலிக்கனை சுற்றி 4 பாண்ட் இருக்கிறதுனால இப்படி நம்ம எழுதிப்போம், SI R2SiCl2 அப்படின்னா H2O கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் வந்து H2O எடுத்துக்கிறோம். H2O எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், HOH அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ 2 மோல்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ உங்களுக்கு இப்போது நல்லா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வந்து Hம் Clலும் பக்கத்தில் இருக்கும், அங்கே என்ன ஆகும் அப்படின்னா SCl வந்து ரிமூவ் ஆகும். அப்போ இங்கே வந்து ஒரு H கூடவும், அதே மாதிரி இங்கே ஒரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு H கூடவும் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 2 moles ஆஃப் SCl வந்து வெளில போயிடுச்சா? ஸோ மீதிங் ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2 OH மைனஸ் இருக்குது. அந்த 2 OH மைனஸ் ஏற்கனவே Cl இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டை அல்கைல் ஆர் டை ஹைட்ராக்சி சிலேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, டை அல்கைல் டைஹைட்ராக்சி சிலேன் சொல்லலாம். ஓகே, ஸோ டைஹைட்ராக்சி டை அல்கைல் சிலேன் கிடச்சிச்சு இல்லையா? இது மாதிரி நான் ஒரு 3 மாலிகுல் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாலிகுல் மட்டும் நான் இங்கே எடுத்து ரியாக்ஷன் பண்ணுறேன், நான் பாலிமரைசேஷனுக்கு உட்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், அப்படியே OH அப்படியே இருக்கும், SI மேலே ஒரு R இருக்கும், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH அப்படியே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் வந்து எழுதிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் வந்து Hம் OHம் பக்கத்தில் இருக்கும் அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா H2 வந்து வெளில போகும் இல்லையா? போனோடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்குது, ஒரு செயின் கிடைக்குதா? ஸோ இது கூடவே நான் இது மாதிரி இன்னொன்று ஒரு மாலிகுல் நான் சேர்த்து எழுத போகிறேன். 3ஆவதாக ஒன்று நான் சேர்த்துக்கிறேன்னு வச்சுங்க. இந்த டை அல்கைல் டைஹைட்ராக்சி சிலேன்னு நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி கிடச்சிது அப்படின்னா டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன் மூலமாக கிடச்சிது. இது எப்படி கிடச்சிது அப்படின்னா அல்கைல் குளோரைடு சிலிக்கன் கூட 570 கெல்வினில் காப்பர் ப்ரெசன்ஸ் ஆஃப் முன்னிலையில் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன் கிடச்சிது. அந்த டை அல்கைல் டைக்ளோரோ சிலேன் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைஹைட்ராக்சி டை அல்கைல் சிலேன் அப்படின்றது கிடைக்குது. இதை நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி ஒரு 3 மோல்ஸ் வந்து நம்ம தயாரித்து வச்சுக்கிறோம்னு நீங்கள் நினச்சிங்க, கற்பனை பண்ணீங்க. அதில் ஒரு 2 மோல்ஸ் மட்டும் ஃபஸ்ட் எடுத்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து H2O ரிமூவ் ஆகிட்டு ஒரு செயின் ரெண்டும் சேர்ந்துருக்க ஒரு செயின் ஃபார்ம் ஆகுதா?
மூணாவதாக ஒரு டை அல்கைல் டை ஹைட்ராக்சிலே நான் எழுதுகிறேன். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சும் ஓஹெச்சும் எங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும் அங்கெல்லாம் H2O வெளில போகும். இது நல்லா ஞாபகம் வச்சு ஹெச்சும் ஓஹெச்சும் எங்கெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா H2O வெளில போகும், ஹெச்சும் சிஎல் இருந்துச்சுன்னா HCl வெளில போகும். இது ஜென்ரல் ட்ரெண்டு. சரி, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறேன் பாருங்க. SI மேலே ஒரு 6 கீழே ஒரு 6, அதுக்கப்புறம் இங்கே வந்து SI இங்கே வந்து 6 இங்கே வந்து 6, இங்கே ஒரு லிங்க் வந்து H2O போயிடுச்சு இல்லையா, ஓக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு SI, அதுக்கப்புறம் ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 6, கடைசியாக வந்து OH. சரி, நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மூணு மோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதனால வந்து ஒரு செயின் வந்து கிடச்சிருக்கு. இதே வந்து நான் நிறைய n டைம்ஸ் ஆஃப் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கடைசியாக கிடைக்கிற சிலிகான்ஸுடைய லீனியர் சிலிகான்ஸுடைய அந்த ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். அவ்வளோ வந்து லீனியராக இணைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். சரியா, இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம இது வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைஆல்கைல் டைக்ளோரோசிலின் மட்டும் எப்படி வந்து செயினை ஃபார்ம் பண்ணுது, எப்படி பாலிமரை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே வந்து மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அதே மாதிரி ட்ரை அல்கைல் மோனோக்ளோரோசிலின் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ரைட்டா, இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், எப்படி வந்து R2SiCl2 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அதிலிருந்து R2SiOH ட்வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துங்க. H2O சேர்த்து இந்த பர்சன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆசிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க மாலிகூல்ஸ் ஒரு 3 மாலிகூல்ஸ் 2 மாலிகூல் மட்டும் ஃபஸ்ட் எழுதிட்டு H2O ரிமூவ் பண்ணி காமிச்சிருங்க. மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து கிடச்சிருக்கும். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு இங்கே நம்ம எடுத்துகிட்டு 3 மோல், அதில் ஒரு மோல் நீங்கள் எடுத்து இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்சும் OHும் சேர்ந்து H2O வெளில போகும். சரியா? ஸோ இது மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் எடுத்துக்கு நீங்கள் கற்றுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன்ஸ் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைஆல்கைல் டைக்ளோரோசிலேனை பண்ணும்போது எப்படி வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இதுக்கு உண்டானது. மோனோ அல்கைல் சிலேன்ஸ் RSiCl3 இருக்கு இல்லையா, RSiCl3 உண்டான படம் வந்து இதுதான். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க. இந்த மாலிகுல் டைஆல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது தான் இது கிடைக்குது. ஓகே, எப்படி சார் இது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். எம்இன்றது பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப்பு. மெத்தில் குரூப்னா அது ஆர் குரூப் தான், ஒன்றும் குழம்பக்கூடாது. சரியா, இங்கே பாருங்கள் SI, இங்கே வந்து ஒரு 6, இங்கே வந்து ஒரு 6 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் OHன்னு இருக்கு இல்லையா, நான் அப்படியே OHன்னு எழுதிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு OH இருக்கும். ஸோ இது புரிஞ்சுதா? இதே மாதிரியே இன்னொரு இந்த பக்கம் இருக்கிற ஒரு சிலிகன் மேலே வந்து ஒரு 6, இந்த சைடில் வந்து ஒரு, இங்கே வந்து OH, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OH. இதே மாதிரி கீழே எழுதிக்கலாமா? SI, இங்கே வந்து ஒரு 6, இங்கே வந்து ஒரு 6, இங்கே வந்து ஒரு OHன்னு எழுதிக்கலாமா? இதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ண தெரியுமா? ஈஸியாக நான் சொல்ல பாருங்கள். எழுதிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அப்படியே என்ன பண்ணுங்கள், H2O ரிமூவ் பண்ண வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு H2O தூக்கணுன்னே இதெல்லாம் ஆக்சிஜன் மூலமாக கனெக்ட் ஆகும் 2 சிலிகானும். அதே மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு H2O தூக்குங்க, இந்த ஆக்சிஜன் மூலமாக இதெல்லாம் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கீழே வந்து ஒரு மாலிகுல் இது போகிறீங்க இல்லையா, அதனுடைய ஆக்சிஜன் வந்து கட் ஆகிட்டு இந்த பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங் நிற்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைஆல்கைல் டைக்ளோரோசிலினை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கிடைக்கிறது. இதுவும் அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மாலிகுல் சேர்த்துருக்காங்க, இங்கே வந்து 3 மாலிகுல் சேர்த்துருக்காங்க. இது நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கலாம். அப்படியே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு OH போடுங்க, இதுலேருந்து ஒரு OH வந்து வரும், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OH, அதேமாதிரி இங்கேருந்து வந்து ஒரு OH வரும், அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு H, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு OH வரும். அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா Hயும் OHயும் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது பாருங்கள், H2O போகும். அதே மாதிரி இங்கேயும் Hயும் OHயும் சேர்த்து வச்சுருங்க, H2O போகும். இங்கேயும் ஒரு Hயும் வந்து OHயும் சேர்த்து வச்சுருங்க, ஒரு H2O போகும். அப்போ நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் திரும்ப கிடச்சிடும். இதுதான் என்ன அப்படின்னா இது வந்து மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின் RSiCl3. இது ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இது மாதிரி வந்து நமக்கு ஒரு பிரான்ச்சு செயின் வந்து கிடைக்குது. இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது சார் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே போட்டு பார்க்க வேண்டியதுதான். இந்த Cl3 நான் எடுத்துறேன். இப்போ R இந்த பக்கம் வச்சுக்கிறேன். SiO4O3 மைனஸ் தானே நம்ம சொன்னோம், கரெக்டாக? எஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின். ஓகே, மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின் RSiCl3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம், இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதோட ஹைட்ராலிசிஸ் போகிறீங்க.
ஸோ எல்லாமே OH மாறிடுமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதே மாதிரியே ஒரு காம்பவுண்ட் இந்த பக்கம் எழுதுங்க. இங்கே மேலே எழுதுங்க பாருங்க, இது மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி கீழே எழுதுங்க, சைடில் எழுதுங்க. எழுதிட்டு எல்லாத்துலேருந்து H2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ்டு லிங்க்டு வந்து பாலிமர் வந்து கிடச்சிரும். அதுதான் இங்கே ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மோனோ அல்கைல் குளோரோசிலேட்ஸ் ஆர் SiCl3 yields to a very complex cross linked polymer அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து 3 ஸ்ட்ரக்சருடைய விஷயங்கள். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டை அல்கைல் டைக்ளோரோசிலேனுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலேனுக்கு. சரியா ஞாபகம் வச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சிலிகான் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் சிலிகோன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் ரப்பர், அதுக்கப்புறம் சிலிகான் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது லீனியர் சிலிகான்ஸோடைய யூஸ் என்ன, டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். They are obtained by the hydrolysis of subsequent condensation of dialkyl or diaryl silicon chlorides. ஓகேவா? அதாவது என்னென்னா லீனியர் சிலிகான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இரண்டு டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் எடுத்து நம்ம கண்டென்சேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து லீனியர் சிலிகான்ஸ் வந்து கிடச்சிரும். சரியா? இங்கே படிச்ச பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்கள். லீனியர் சிலிகான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இங்கே வந்து டைஆல்கைல் டைஹைட்ராக்சிசிலேன் எடுத்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் டைஆல்கைல் டைஹைட்ராக்சிலேன் எடுத்துடும். ரெண்டுத்தையும் சேர்த்து வினைப்படுத்தும் போது நமக்கு ஒரு செயின் வந்து கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு செயின் கிடச்சிது பாருங்கள். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து லீனியர் சிலிகான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. சப்ஸ்கிவெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அல்கைல் ஆர் டைஆரைல் சிலிகான் குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ரப்பர்ஸ், சிலிகான் ரெசின்ஸ், இதெல்லாம் அவனுடைய யூசஸ். தீஸ் சிலிகான்ஸ் ஆர் பிரிட்ஜ் டுகெதர் பை மெத்திலின் ஆர் சிமிலர் குரூப்ஸ் அப்படின்றாங்க. அப்போ சிலிகான் ரப்பரில் வந்து மெத்திலின் குரூப் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. 1 மார்க்கில் கேட்டால் எது தயாராகணும். சிலிகான் ரெசின்ஸ், தே ஆர் ஆப்டைன்ட் பை பிளெண்டிங் சிலிகான்ஸ் வித் ஆர்கானிக் ரெசின்ஸ் சச் அஸ் அக்ரிலிக் எஸ்டர்னு நம்மளே வந்து தொகுத்து கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு பேஸ்ட், அதாவது ஒரு கம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது கூட சேர்த்து இந்த சிலிகான்ஸை பிளெண்டிங் பண்ணுறதுனால நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அது கொடுக்குது. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இதெல்லாம் பார்த்தது என்ன அப்படின்னா லீனியர் சிலிகான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா R2 லீனியர் சிலிகான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா R2Cl4 அந்த எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படி தெரியும். அப்போ சப்ஸ்கிவெண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் டைஆல்கைல் ஆர் டைஆரைல் சிலிகான் குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சைக்கிளிக் சிலிகான்ஸுக்கும் இது இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். சைக்கிளிக் சிலிகான், இந்த சைக்கிளிக் சிலிகானும் எதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வருது அப்படின்னா டைஆல்கைல் டைக்ளோரோசிலேன் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது தான் வருது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி கிராஸ் லிங்க்டு சிலிகான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிராஸ் லிங்க்டு சிலிகான்ஸில் வந்து இருக்குது. சரியா? கிராஸ் லிங்க்னா நடுவில் வந்து ஒரு லேயர் வந்து போகும். அதான். அப்போ மொத்தம் 3 டைப் வந்து இருக்குது. சைக்கிளிக் சிலிகான்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஹைட்ராலிசிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிராஸ் லிங்க்டு சிலிகான்ஸும் சைக்கிளிக் சிலிகான்ஸும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியர் சிலிகான்ஸும் கிடைக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படித்து வச்சுங்க. சிலிகான்ஸோடைய ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த சிலிகான்ஸ் ஆர் வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்திலிக் குரூப்ஸ் வந்து அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதை வந்து அந்த வாட்டர் ரிப்பலண்ட் ட்ரெஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வரும். மற்றது எல்லாமே உள்ள ஈஸியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறேன். உள்ளே நீங்கள் படிச்சீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்லாம் படிச்சிடலாம். த விஸ்காசிட்டி ஆஃப் த சிலிகான் ஆயில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர் அண்ட் தே டோன்ட் திக்கன் டியூரிங் வின்டர். இப்போது இன்ஜின்லாம் வந்து ஆயில் ஊற்றுறாங்க இல்லையா, அது வந்து இப்போ அந்த காரோ இல்லை வண்டியோ வந்து இங்கே இருக்கும்போது அந்த ஆயில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இதே ஒரு காஷ்மீருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கார் எடுத்துகிட்டு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனால் வந்து இந்த சிலிகான்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் ஆகிறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர் அண்ட் தே டோன்ட் திக்கன் டியூரிங் வாட்டர். சரியா? வின்டராக இருக்கும்போது அது வந்து திக்கன் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர், அதாவது ஹை டெம்பரேச்சரில் த விஸ்காசிட்டி ஆஃப் த சிலிக்கான் வந்து பார்த்திங்கன்னா குறையிறது இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. இதனால தான் இது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜின் ஆயிலெலாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பின்னாடியும் படிக்க போகிறோம். வாட்டர் பாத் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெல்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்ச அப்பேரட்டஸில் யூஸ் ஆகுது அப்படின்ற பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிலிக்கான்ஸோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூசஸ் பொறுத்த வரைக்கும் 4 யூசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சிங்க. இது வந்து லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன்
லூப்ரிகேஷன் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க சிலிகான்ஸை. வேக்கம் பம்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அந்த சஸ்டைனிட்டி ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லையும் அது வந்து அதனுடைய நிலைமை மாற்றிக்காது. அதேமாதிரி லோ டெம்பரேச்சர்லையும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாது. அதனால தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தே ஆர் மிக்ஸ்டு யூஸிங் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத். ஏன்னா நம்ம இப்போ தான் படித்தோம் இல்லையா, அது இன்சுலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மிக்ஸ்டு வித் பெயிண்ட் எனாமல்ஸ் டு மேக் தம் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர், சன்லைட் அண்ட் டேம்ப்னஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் பாயில் பாத்தில் யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகேஷனாக வந்து வேக்கம் பம்பில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் கூடவும் எனாமல்ஸ் கூடவும் சேர்த்து இதை வந்து அடிக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சு உழைக்கிற தன்மை வந்து வருது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலிகான்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். சிலிகான்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆர்கானோ சிலிகான் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து R2SiO அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு அல்கைல் குளோரைடு சிலிக்கன் கூட சேர்த்து காப்பர் அண்ட் 570 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டை அல்கைல் டைக்ளோரோசிலின் கிடைக்குது. பேரை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது வந்து 2னால டை, ஆர்னா அல்கைல், அப்புறம் 2னால குளோரிடும், அப்புறம் அது குளோரோன்னு சொல்லுவோம். டை அல்கைல் டைக்ளோரோசிலின் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிலிகான்கள் கிடைக்கும். ஹைட்ராலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, H2O கூட சேர்த்து ரியாக்ட் பண்ண போகிறீங்க. அது அதில் Cl இருந்தால் H2O இருக்கிற H+ அயனி கூட சேர்ந்து அது வெளில வந்துடும். அப்போ இங்கே Cl - 2 இருக்குது. அப்போ அது இங்கே 2 பேஸ் கூட சேர்ந்து -2HCl வெளில வந்துச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 OH இருக்குது. அந்த 2 OH நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் சிலிகானுடைய ஆரம்ப புள்ளி. அதாவது சிலிகான்ஸினுடைய அடிப்படை அழகே வந்து இதுதான், டை அல்கைல் டைஹைட்ராக்சி சிலைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டை அல்கைல் டைக்ளோரோசிலின்ஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 2த்துலேருந்து Hக்கும் OHக்கும் அந்த வாட்டரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இடத்தை சேர்த்து ஒரு செயின் கிடைக்குது பாருங்கள். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாலிகுல் ஆஃப் டை அல்கைல் டைஹைட்ராக்சிலின் எடுக்கும்போது அந்த செயின் வந்து இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது வந்து டை அல்கைல் டைக்ளோரோசிலின் வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லைன் சிலிகேட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிகேட்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து சைக்ளிக் சிலிகேட்டு, லைன் சிலிகேட் கிடைக்குது. ஆனால் வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டை அல்கைல் டைக்ளோரோசிலின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 வரும். அப்போது அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. சிலிகான்ஸ் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லீனியர் சிலிகான்ஸ், அது வந்து சைக்ளிக் சிலிகான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஸ் லிங்க்டு சிலிகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லீனியர் சிலிகான்ஸுக்கும் சைக்கிள் சிலிகான்ஸுக்கும் ஒரே ஒரு ஃபார்முலான்னு தான் அந்த சிலிகான்கள் வருது ஹைட்ராலிசிஸ் பண்ணி R2SiCl2 அப்படின்ற அந்த சேர்மத்துலேருந்து தான் கிடைக்குது. இதே கிராஸ் லிங்க்டு சிலிகான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின்லேருந்து கிடைக்குது. ஓகே, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஸ்காசிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது ஹை டெம்பரேச்சரோட அப்படின்னு பார்த்தோம். அதே யூஸாக கொடுத்துருப்பாங்க. வேக்கம் பம்ப்லேயே ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாஸ்லேயும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் க்ளோத் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு கூட சேர்ந்து நல்லா அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சு வரக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆயில் பாத்து. இந்த ஆயில் பாத்தில் தான் வந்து ஏதாவது நம்ம ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து மெல்டிங் பாயிண்ட் கண்டக்ட் பண்ணுறதுலாம் நடக்கும். இதில் ஒரு ஆயில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் சிலிகான் ஆயில். ஏன்னா அது ரொம்ப டெம்பரேச்சரில் கூட டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வந்து இன்சுலேட்டிங் வயர்ஸ், அந்த இன்சுலேட்டிங் டேப்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்கும் சிலிகான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மோட்டருக்கு ஆயில் கட்ட வந்து இருக்கும். இந்த இன்சுலேட்டராகவும் அது யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வரையும் இருக்கட்டும். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிகானுடைய இன்னொரு காம்பவுண்டாக இருக்கிற சிலிகேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க, நல்லா எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா எங்கிட்ட கேளுங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். டை அல்கைல் டைக்ளோரோசிலின், மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின், இது 2த்துக்கு மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். சரியா? உங்களுக்கு கற்பனையாக நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக மனசில் வந்து பதியும். சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.